ஹலோ ஹாய். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா உளுந்தம் பாயாசம் சொல்லலாம். உளுந்தில் வந்து பாயாசம் மாதிரி நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அங்கே எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் துருவி வச்சுருக்கேன், 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் கடாயை வச்சு கேஸை பற்ற வச்சுருவோம். இது வந்து சட்டி சூடானோன்னா சிம்மில் வச்சே தான் வறுக்கணும். பாருங்க, சட்டி நல்லா சூடானது தெரியுது. இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த உளுந்தை வந்து கொட்டிடுங்க. நல்லா அந்த உளுந்தை நல்லா செவந்து ஸ்மெல்லு வர தொட்டியும் வறுக்கணும். பாருங்கள், நல்லா வறுப்படணும். உளுந்து வறுத்துக்கிட்டோம்ல, இந்த 2 ஏலக்காயும் இதிலே போட்டு வறுத்துடலாம். பாருங்கள், நல்லா வறுப்பட்டுருச்சு. நான் கேஸை ஆஃப் பண்ணிட்டேன். அடுத்த ஒரு இதில் வந்து வெல்லத்தை வந்து நான் இடித்து வச்சுருக்கேன். இதில் 1/2 கப்பு நம்ம போட்டதுனால நீங்கள் வெல்லமும் அதிலே அளந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் நல்லா தித்திப்பாறு கொட்டணும். இது நிறையாவே ஃபுல்லாகவே சேர்த்து இருக்கேன். எனக்கு அளவு தெரியறதுனால அந்த ஒரு கட்டியில் 1/4 இதை மட்டும் வச்சுட்டு அப்படியே சேர்த்துட்டேன். இந்த வெல்லத்தில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சின்ன டம்ளர்னால் ஒரு சின்ன சைஸ் டம்ளர்னால் அந்த அளவுக்கு தண்ணி மட்டும் அளவு வச்சுக்கணும். அப்படி அதனால் கரையட்டும். கொஞ்சம் சூடாகத்துட்டையும் ஸ்பீடை வச்சுட்டு அப்புறம் சிம்மில் போட்டுருங்க, அது கரைஞ்சிடும். அதுக்குள்ளே இந்த உளுந்தை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா சூடு ஆறினோன்னே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்க, வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். மிக்சியில் வந்து இதை அரைச்சி எடுத்துட்டு தண்ணி ஊற்றி கலக்கலான்னு சொல்லி போகும்போது இது வந்து இந்த கலக்கிறது வச்சுருந்தேன். ஸோ இது வந்து உடஞ்சிருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இதை கீழே வச்சுட்டு கரண்டியில் வந்து இப்படி தலகாலை இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு கட்டி விழுந்துடும். ஸோ இப்படி வச்சுருந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா கிண்டியாச்சு. இப்போ கேஸை பற்ற வச்சு இங்கே பாருங்கள், நல்லா கரைச்சி உங்களுக்கு தேவையான அளவு தண்ணின்னு இல்லை, நல்லா நிறைய தண்ணி வைங்க. அது வற்ற தான் கரெக்டாக இருக்கும். கேஸை பற்ற வச்சுருவோம். கேஸை பற்ற வச்சு இதை எடுத்து வச்சுருங்க. இப்படியே வச்சு கிண்டுங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதையே வந்து தீயை வந்து ஸ்பீடாகவே வச்சுக்கோங்க. லாஸ்ட்டில் மட்டும் டப்புன்னு தெரிக்கும், அப்போ மட்டும் சிம்மில் வச்சா போதும். இது நல்லா அந்த பச்சை வாசனை நம்ம உளுந்த வறுத்துட்டோம். ஸோ இருந்தாலும் வந்து நல்லா தண்ணி நம்ம எவ்வளோக்கு வச்சுருக்கோமோ அது லைட்டாக வற்றி வந்ததுக்கப்புறம் தான் அந்த வெல்லத்தை கரைச்சி வச்சுருக்கதை வடிகட்டி ஊற்றணும். அதுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டு ஃபைனலாக இறக்கிக்கலாம். நல்லாயிருக்கும். நீங்கள் உளுந்த வறுக்கிறத பொறுத்து உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். 2வது, நீங்கள் தண்ணி வந்து நல்லா அதிகமாக வச்சு அதை வற்ற விடுங்க. நல்லா சிம்மில் போட்டு வற்ற விடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி வச்சு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. நான் வந்து லைட்டாக சால்ட்டு ஒரு துளி லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இனிப்பு சேர்க்குறதுனால லைட்டாக சால்ட்டு சேர்த்தா போதும். நான் எதுக்கு குக்கரில் வச்சுருக்கேன்னா நல்லா கனமான பாத்திரம் சேர்க்குறதுனால தான் இதில் வச்சுருக்கேன். நல்லா கரண்டி எடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருங்க, கீழே அடி மட்டும் பிடிக்காமல். அப்படி பாருங்கள், நல்லா அப்படி அள்ளி பார்த்தா உங்களுக்கு தெரியும், நல்லா கட்டியாகிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெல்லத்தை வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம். சிம் வந்து ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன் பாருங்கண்ணா. பாருங்க, நான் இதுலேருந்து இந்த வெல்லத்தை வந்து இதுலேருந்து நல்லா வடிகட்டி சேர்த்துக்கிட்டு இப்போ கிண்டுங்க. அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்குது. அப்படியே ஸ்லோவாக கிண்டிக்கிட்டே இருங்க. எல்லா பக்கம் அப்படியே ஈவனாக கலந்துரும். அதுதாங்க உளுந்தம் பாயாசம் ரெடிங்க. எந்த நேரமும் சும்மா ஜவ்வரிசி பாயாசம், சேமியா பாயாசம் செய்கிறதெல்லாம் இப்படி உளுந்தில் வந்து பாயாசம் செய்யுங்க. உளுந்தை வறுக்கிறது ஒன்று தான் உங்களுக்கு வந்து டைம் எடுக்கும். மித்தபடி நீங்கள் இதை அடுத்த செகண்டே மிக்சியில் வந்து அரைச்சி தண்ணி ஊற்றி கலந்து வெல்லத்தை காய்ச்சி ஊற்றிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து கடைசியாக ஃபைனலாக வந்து தேங்காய் துருவினதை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் கலர்னா போதும். இந்த வெடிக்குது பாருங்கள், இதை நீங்கள்
அடுப்பு வந்து நல்லா ஸ்பீடாக வச்சு செஞ்சிங்கன்னா டப்பு டப்புன்னு வெடிக்கும். அது வந்து கையிலன்னா தெரிக்கும். ஸோ அதனால தான் எப்போவுமே சிம்மில் வச்சுக்கிட்டே டைம் எடுத்தாலும் பரவாயில்லன்னு செய்கிறது. அவ்வளோதாங்க. உங்களுக்கு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. உளுந்தம் பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா திக்காகவும் நல்லா தேங்காய் பூ போட்டதுனால தேங்காய் பூ வேணால் நீங்கள் அதனால் அதிகமாக சேர்க்கலாம். எனக்கு பிடிக்காதனால நான் கொஞ்சம் லைட்டாக தான் சேர்த்துருக்கேன். ஒரு முடி தேங்காய் இல்லை ஒரு தேங்காய் போட்டால் கூட நல்லாயிருக்கும். நீங்கள் அதிகமாக செய்கிறத பொறுத்து இருக்குது. சர்வ் பண்ணலாம் வாங்க. நல்ல ஸ்மெல்லுங்க. பாருங்கள் எவ்வளோ திக்காகவும் நல்லாவும் கரெக்டான இருக்குது. பாருங்கள் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நானே கற்றுக்கிட்டேன். எனக்கே இது அவ்வளோ முன்னாடி செய்ய தெரியாது. அப்புறம் எங்கள் அத்தை எப்படி செய்யணும் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் நான் யூடியூப்பில் பார்த்து செஞ்சேன். அதிகமாக செய்வேன். நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.